ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஒரு சில சம்பவங்களும் பண்ணியிருந்தாரு. அதையும் முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டி விளையாட இருந்தாங்க. அதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடி வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி கடைசி நாள் ஆட்ட வரைக்கும் போகுமான்றது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மழைனால தான் அவர் அப்படி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2வது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குறைவான ரன்களை தான் பதிவு செஞ்சிருந்தோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்னாடியே வந்து அதிரடியாக விளையாட நினச்சி நாங்கள் விளையாடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் அதிக விக்கெட்டுகளை விழுந்தோம். ஆனால் நாங்கள் அவ்வளோ குறைவான ரன்களை எடுத்ததுனால நாங்கள் நினச்சி கவலைப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்களுடைய பந்து வீச்சாளர்களும் சிறப்பாக வந்து பந்து வீசியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மானவ சுந்தர் பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயே அவர் வந்து சிறப்பாக பந்து வீசியிருந்தாரு. அவருக்கு வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய அணிக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி அவருடைய பேட்டிங்கையும் பாராட்டி பேசியிருந்தார் சுப்மன் கில். அது மட்டும் இல்லாமல் அவருடைய செஞ்சுரி அடிச்சதுக்கப்புறம் அவருடைய செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. எங்களுடைய அடுத்த இலக்கு பார்த்தீங்கன்னா WTC, அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், அதில் நாங்கள் வந்து கோப்பையை வின் பண்ணணும், அதுதான் எங்களுடைய முக்கிய இலக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா KL ராகுல் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, KL ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா LBW ஆகியிருப்பார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா LBW இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் ஏற்படும் போது நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கின்ற தேவ்தத் படிக்கல கேட்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, மேபி பந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதனால் பார்த்தீங்கன்னா KL ராகுல் ரிவ்யூ எடுப்பார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவருடைய விக்கெட் வந்து மேலே தான் போயிருக்கும். அவருடைய விக்கெட் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் கிட்ட போயிட்டு கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சிருந்தார். ஸோ இது வந்து மிகவும் வைரலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KL ராகுல் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதுவும் முக்கியமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீனியர் ஜூனியர் அப்படின்ற ஒரு பாகுபாடுன்றதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஈகோன்ற ஒரு பிரச்சனையும் வந்து நாங்கள் இங்கே இல்லை. ஒரு சில விஷயங்கள், அதாவது SSC ஜெய்ஸ்வால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து KL ராகுலோட வந்து கேட்பாராம். ஒரு சில டைம் KL ராகுல் அவர்கிட்ட கேட்பாராம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பெரியவங்க, இவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஒரு ஈகோ பாகுபாடும் நாங்கள் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு KL ராகுல் பேசியிருந்தாரு. ஸோ இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.